Watching videos without subscribe is injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது மனவருத்தத்திற்குரிய செயலாகும் மற்றும் கிரியேட்டர்ஸை பாதிக்கும். தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது நமது சூப்பர் ஹீரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிலிமோராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நம்ம சிஸ்டத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை வந்து அதில் வராது. அது நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானே யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் டிப்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. நான் வந்து ஃபிலிமோரா வெப்சைட்டில் ஓல்டு வெர்ஷனில் வந்து படித்தப்போ எனக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சது. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சரியான வழி, அதாவது ஃபாண்ட் நம்ம இன்பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான சரியான வழி. இப்போ வந்து ஃபிலிமோரா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு டைட்டில் வந்து இதில் ட்ராக் பண்ணி போடுறேன். ட்ராக் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அவங்க தம்ப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபாண்ட்ஸ், அதாவது இந்த எஃபெக்ட் ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து டைம் லைனுக்கு இன்சர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. குறிப்பிட்ட சில ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபிலிமோரா வந்து நம்ம சிஸ்டத்துலேருந்து அக்சஸ் பண்ணோம். அந்த ஃபாண்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த அவங்க கொடுத்துருக்க வந்து அந்த பர்டிகுலர் ஃபாண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம எப்படி இப்போ வந்து அந்த ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது அழகான ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி இன்பில்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபிலிமோராவோட ஆர்ட் ஃபோல்டருக்கு நம்ம போனோம். அது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா Wondershare Filmora 9 இப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்ட் ஃபோல்டர். இது ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணோன்னா அதை வந்து பேக்கப் எடுக்கிறது மற்றும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபாண்ட்ஸுன்ற இந்த ஃபோல்டர் இருக்குது. இது வந்து நானாக ஓப்பன் பண்ணது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகாது. யாராவது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபாண்ட்ஸுன்ற ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், மற்றபடி இது ஓப்பன் ஆகாது. இப்போ உங்களுக்கு இல்லைனாலும் நீங்களே வந்து நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இருக்கிறனால வரமாட்டேங்குது. ஃபாண்ட்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை ஆன்லைனில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லையோ இல்லை நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறதையோ அந்த ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஆன்லைன்லேருந்து ஒரு 3 ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார் கார்டு, தண்டர் டைட்டன்ஸு, டார்கெட் அப்படின்னு வந்து 3 ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபாண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ காப்பி பண்ணுறேன். அதாவது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி வந்து அந்த ஆர்ட் ஃபோல்டர், அதாவது டாக்குமெண்ட்ஸில் இருக்க Wondershare Filmora 9 அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்ஸ்னு வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணுறப்போ நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வராது. ரீப்ளேஸ் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபாண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு அதில் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தண்டர் டைட்டன் 1, டார்கெட் கிரேடியன்ட் 1, அப்புறமேட்டு ஸ்டார் கார்டு, இந்த 3 ஃபாண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் முக்கியமாக ஒன்று நோட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அதனால் வந்து உங்கள் ஃபிலிமோரா வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரீஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எடுக்கும், உங்களுக்கு எடுக்காது. நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபிலிமோரா சாஃப்ட்வேரை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதிலே வந்து நம்ம ட்ராக் பண்ணி போட்ட அந்த எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டெக் பேக்னு இருக்குது.
இதில் வந்து நாம் டீயில் போட்டால் இங்கே பாருங்கள் எனக்கு வந்துருச்சு டார்கெட் கிரேடியன்ட் டைட்டன், டார்கெட் கிரேடியன்ட் இட்டாலிக் ஃபாண்ட் வந்துருச்சு. இப்போ நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து சம்மர் ஆக்ஷன் கேம்ப் செட்டுன்றதை வந்து நான் இப்போ அந்த ஸ்டார் கார்ட் அது ஓப்பன் பண்ணாலும் அது கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபாண்ட்டு. மற்றொரு ஃபாண்ட் ஒன்று இருந்தது இல்லை, தண்டர் டைட்டன். இப்போ தண்டர் டைட்டன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிலிமோரால் எடுக்க ஆரம்பிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபாண்ட் செட் பண்ணது ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த வே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷனை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.